அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கிரன்ச்சியான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 2 வாழைக்காய் நான் எடுத்திருக்கேங்க. தோலை எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வாழைக்காவை 4ஆக கட் பண்ணிக்கணும். நம்ம பாருங்கள், எல்லாத்தையும் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நான் நீல வாக்கில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம வெந்து வரத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா தாங்க ரெடி பண்ண போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து க்ரஷ்ஷாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை சேர்த்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லி மிளகாய் சேர்த்து அரைச்சித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துடலாம். அதோடைய உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி தெளித்து நம்ம மசாலா போட்டு பெரட்டி ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டு விட்டு அப்படியே தாங்க செய்ய போகிறேன். பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. தயிர் சாதம், ரச சாதத்துக்குலாம் அருமையாக இருக்கும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி மீடியமான ஹீட்டில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு பொரித்து பொன்னிறமாக எடுத்துட வேண்டியதுதாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.